ஸோ ஹலோ டெக்கீஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோபட்ஸ் 2 குயிக் அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒத்த கையில் ஃபோன் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறனால என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. ஸோ இதுதான் ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி பாக்ஸை திருப்பி பார்த்தலாம், பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலோட அப்படியே வாரண்டி கார்டு இதோடய கொடுத்துட்டாங்க அட்டாச் பண்ணி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், மீடியம். இப்போ வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா லார்ஜும் ஸ்மாலோட இயர் டிப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை ஏற்ற மாதிரி போட்டு சாங் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ எக்னோபட்ஸ் 2. ஸோ இதோட சவுண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா கோட்டடாக இருக்கும். சும்மா கிளாரிட்டியாக பேஸ்லேருந்து ஹெவிலேருந்து எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்கும் இந்த ஏர்பாட்ஸில். இப்படி என்னென்னா வாங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை போய் பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அப் டு 28 hours லிசனிங் டைம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சார்ஜ் நிறைய நேரமே நின்றுச்சு, அதுக்கு மேலேயே கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10mm டைட்டானிஸ்ட் டைனாமிக் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கோ லைவ் ஸ்டீடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3D ஸ்பேஷியல் ஆடியோங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேஸோட கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் கால்ஸ், இது வந்து மொக்க தான். பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு கண்ட்ரோல் கேமரா, இது பார்த்தீங்கன்னா எல்லா இயர்பட்ஸ்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க, பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.2 இருக்குது. இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தனால கொஞ்சம் வெர்ஷன் கம்மி தான். இப்போ வர எல்லாமே 5.4லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இந்த இயர்பட்ஸ் ஏர்பாட்ஸ் எல்லாமே சேர்த்து வெயிட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தாறுமாறாக இருக்குது. ஏன்னா இன்ச்சஸ்லேருந்து ஒரு சார்ஜிங் போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க இந்த ஏர்பாட்ஸோட கதைக்குள்ளே போகலாம். இப்படி என்னடா கதைன்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இதே ஏர்பாட்ஸ் வந்து நான் ஒருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் என்கிட்ட தான் கேட்டு வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏர்பாட்ஸாக கேட்டிருந்தானுங்க. ஒரு 1700 சம்திங்கில். இது அப்போ 1500 ஆஃபரில் வந்து சொல்லி இதை வாங்கிக்கோங்கடா அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் வாங்கிட்டாங்க. நானும் சரி வாங்கி கேட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சவுண்ட் கிளாரிட்டி அப்படின்னு. சும்மா பங்கமாக இருந்துச்சு. பேஸ்லேருந்து எல்லாமே அதிர்ந்துச்சு. அப்படியே காதே உள்ளே வந்து டொயின் அதிர்ச்சு. ஏன்னா டைட்டானிஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த தேட்டர் எஃபெக்டில் அந்த மாதிரிலாம் கொடுத்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மியூசிக் லவராக இருந்துச்சுன்னா இந்த ஏர்பாட்ஸ் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட்டடான ஏர்பாட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ சவுண்ட் கிளாரிட்டி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓப்போ என்கோபட்ஸ் 2 எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட சவுண்ட் கிளாரிட்டி சும்மா தெரிக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்டால் ஒரு மிட் லெவல்லேருந்து ஹை லெவல்லேருந்து பேஸ் லெவல் வரைக்கும் சாங்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சாங்ஸ் கேட்டாலும் அந்த சாங்ஸ்க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஏர்பாட்ஸ். அப்புறம் நானே எத்தனை டைம் கேட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நானே ஆர்டர் போட்டேன். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் ஆர்டர் போட்டேன். அதுவும் கொஞ்சம் பெரிய குறைச்சலாகிடுச்சு. ஆர்டர் போட்டு அவங்களே கேன்சல் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளிப்கார்ட் என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பிக் பில்லியன் டேஸ்னால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ இந்த ஏர்பாட்ஸ் தான் எல்லோரும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். வாங்கியதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணலான்னு அப்போயே வீடியோ எடுத்திருந்தேன். நான் அது வந்து இப்போ ஸ்டோரில் இல்லை, பாக்ஸ் மட்டும் பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ எனக்கே அன்பாக்சிங் மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து காலேஜ் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் ஏறும்போது ஜோப்லேருந்து கீழே உழுந்து போச்சு. அதுக்கப்புறம் உருண்டுட்டே போச்சு ரோட்டில். அப்போ நான் சரி ரைட்டராக முடிஞ்சுடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை, ஏன்னா பில்ட் குவாலிட்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாலிடான பில்ட் குவாலிட்டி. தூக்கி போட்டு கீழே உளுந்து உடையில இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அடி வாங்கி இந்த உடையாத ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு கடிச்சதுனால இந்த ஹெட்செட் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ நீங்கள் நம்பலாலும் சரி அதுதான் நிஜம் உண்மையாலுமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டு அப்படியே நான் பெட்டு மேலேயே கழட்டி வச்சுட்டு போயிட்டேன். பெட்டு மேலே அவ்வளோ எறும்பு ஏறிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து படுத்துட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டுருக்கும்போது அப்படியே கழட்டி வச்சுட்டு போயிட்டேன். அங்கே வேறு எறும்பு ஏறிட்டு இருக்கும்போது அந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ல, அது வந்து அப்படியே அந்த எறும்பு அட்ராக்ட் பண்ணி எறும்பு ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஏறினதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாம் ஒயர்லாம் அடிச்சதுக்கப்புறம் எனக்கு சவுண்டு கேட்கல. அதுக்கப்புறம் தான் சரி என்ன பண்ணுறது உடச்சி பார்க்கலான்னு தான் டப்புன்னு ஒரு சுத்தியில் போட்டு உடச்சிருப்பேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ போன வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் கீழே லிங்க் தரேன், இல்லை டேக்கில் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் குறைஞ்சிச்சு. என்னடா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நான் வந்துட்டு இந்த மைக்கு இதில் போயிட்டு நான் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குத்துன்னு குத்திட்டேன் அந்த மைக்கோட இதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏர்லாக் சிஸ்டமும் என்னமோ தெரில, இதில் எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரில. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேஸே எடுக்கலை. நான் வந்து யாருமே தப்பு பண்ணிடுறாதீங்க. ஒரு இதில் வந்து டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னுக்கு எடுத்தோ இல்லை வந்து ஊசி வச்சோ ஏதோ குத்துன்னு குத்திடாதீங்க. ஸோ இது ஏர்பாட்ஸ்லாம் அப்படி கிடையாது போல். ஏன்னா ஏர்லாக் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல்.
அதுக்கப்புறம் இது சுத்தமாக பேஸ் வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பட்ஸ் மாற்றிலாம் யூஸ் பண்ணேன், லார்ஜ் பட்ஸை மாற்றி யூஸ் பண்ணேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ அது மட்டும் நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏர்பாட்ஸை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி மைக்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஓட்டை கொடுத்துருந்தாங்கன்னா வச்சு குத்திடாதீங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்ல இந்த ஏர்பாட்ஸ் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். நான் வாங்கினதை பற்றி இன்னும் ஏகப்பட்ட பேர் வாங்கினாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி வாங்குங்கடா அப்படின்னு. நான் வாங்கும்போது அந்த கலர் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, வயலட் கலர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கிளாஸி டிசைனில் இருக்கும், அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அவனுக்கு நான் ஆர்டர் போட்டு தரும்போது வந்துருச்சு. டேய் இல்லைடா நான் இதை வாங்கிக்கிறேன், நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான், எனக்கு அது வேணும், ஆளுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் இந்த கலரை விட. நான் வந்து ஒயிட் கலர்னு பார்த்தேன். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஏர் ஐ2ன்னு இருக்கும், அது இதோட பேரில் இருக்காது. ஓப்போ என்கோ ஏர் ஐ2 அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது இதோட கொஞ்சம் சவுண்ட் கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது அப்பயே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அதனால் சரி இருக்கிறது இது ஒன்று தான் பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க, 1500 கொடுத்துருந்தாங்க. சரி ஒர்த்துன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி இல்லை, நான் ஏஎன்சி பார்த்தீங்கன்னா ரியல்மி 310 ரியல்மி T300 நான் வந்து ஏஎன்சியோட நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்பாட்ஸில் மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இறைச்சலாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஏஎன்சிங்கிறது காதை அடைச்சிக்கிட்டு ஃபுல்லாக வந்து சவுண்ட் கிளாரிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இதில் அப்படி கிடையாது. இது வந்து நார்மலான மிட் ரேஞ்சோட பட்ஸ்னால கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து கிளாரிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது ரியல்மியில் T300 கம்பேர் பண்ணோட. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 3 Pro வந்துருச்சு. ஸோ அது நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ அதில் தான் ஒரு ஷார்ட்ஸும் போடுவேன், ஃபுல் வீடியோவும் போடுவேன். அதோட அன்பாக்சிங் ஆல்ரெடி போட்டேன், ப்ரிவியூ வீடியோவும் நேற்று நைட்டு போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கோ பட்ஸ் 2 இருந்தனால ஸோ நாளைக்கு போடலான்ட்டு இருக்கேன். ஒருவேளை இன்றைக்கே சாயங்காலம் போட்டாலும் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா டெக் கேஜஸ் இன்னும் நிறைய ஏகப்பட்டதை நான் வாங்கி ரிவ்யூ போடணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் என்னால் வந்து மேலே வர முடியும். ஸோ இது வரைக்குமே யாரும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன கேட்டால் சத்தியமூலம் இது வந்து நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நான் வந்து இந்த வீடியோவை நான் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இது வந்து யார் பார்க்குறீங்களோ பார்க்கலாம். ஏன்னா 0 வியூஸெல்லாம் இருக்குன்னு நான் நம்பி தான் போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நான் போட்ட யூடியூப் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நானே ஒவ்வொரு வியூஸு பார்த்தது தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணால் ஸ்கேமில் விழுவுன்னு தெரிஞ்சனால தான் அதுக்கப்புறம் நான் பார்க்குறதில்ல. நான் வந்து எதுவுமே நான் வந்து இப்போ நான் போடுறதெல்லாம் பார்க்குறதில்ல, எதுவுமே வியூஸும் போகிறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்க வேணாம் தான் நினச்சேன். ஏன்னா கஷ்டமாக தான் இருக்குது, யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. அப்படிங்கும்போது சரி எதுக்குடா வீடியோ போட்ட விட்டுறலாம் அப்படிங்கும்போது தான் சரி எதுவுமே பண்ண முடியாது, இறங்கிட்டோம் முழுசாக இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் மேலே இன்னும் எடிட்டிங்லேருந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாமே நான் உங்களுக்காக குவாலிட்டியாக தான் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான குவாலிட்டியான டெக் கேஜஸ்லாம் வரும். ஸோ அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணி ட்ரை பண்ணி நான் பார்த்துக்கிறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக போட்டு உடச்சி எடுத்துட்டேன். இதில் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே காமிக்கிறேன். இது இன்சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ யாராவது உடச்சி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏர்பாட்ஸ் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுண்டா அப்படின்னு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தான்டா உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட ப்ராசஸரு, அதுக்கப்புறம் அதோட சிப்பு, மதர் போர்டு எல்லாமே வந்து உடச்சி எடுத்துட்டேன். ஸோ சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஓப்போ சைடுனாவே வந்து எல்லாமே ப்ரீமியமாக தான் பண்ணுவாங்க. அது பட்ஸ்லேயும் ஃபோன்லேருந்து எல்லாத்தையுமே ப்ரீமியமாக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு சவுண்ட் கிளாரிட்டி எப்படா வருது அப்படின்னு பார்த்தா அந்த சிப்பில் தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல், வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து வீக்கமாக இல்லை லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுப்பு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க, பிளாக்கேஜ் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஏர்பாட்ஸ் தான். நான் தான் தெரியாமல் அது போட்டு உடச்சி எடுத்துட்டேன். ஸோ கேட்காதனால தான் நான் உடச்சி எடுத்துட்டேன். வந்து எறும்பேறி கடிச்சனால தான். அது எப்படி கடிச்சிச்சுன்னு போகிறீங்கன்னு எனக்கு தெரில. இந்த ஒரு ஓட்டைக்குள்ளே தான் போய் கடிச்சிருச்சு. எப்படி கடிச்சிச்சுன்னே தெரில. அந்த ஒரு சின்ன கேப்புக்குள்ளே தான் போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்கல. நானும் ஏதோ பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் எடுக்கல. சர்வீஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். சர்வீஸ் கொடுக்குற காசுக்கு நம்ம புதுசாக வாங்கிட்டு போயிடலான்ட்டு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏர்பாட்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. சரி அதிலே கேட்கலான்னு தான் நினச்சேன். சரி நம்மளுக்காக நம்ம சேனலுக்காக ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி தான் நான் என்கோ பட்ஸ் 3 Pro வாங்கியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.